ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ஒரு சில டிப்ஸுகள் பார்க்கலாம். நமக்கு வீட்டுக்கு தேவையான தினமும் நம்ம அன்றாட லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய டிப்ஸுங்க. 10 விதமான டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல் டிப்ஸ், நாம் தினமும் யூஸ் பண்ணுற பொருட்களில் கண்டிப்பாக ஜிப்பு அப்படின்றது இருக்கும். அது பேக்காக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு சில டைமில் அது நல்லா டைட் ஆகிடும். அதை லூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எண்ணெய் பட்டால் ட்ரெஸ்லேயும் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே திட்டாக தெரியும் இல்லைங்களா? அதனால் எண்ணெய் பயன்படுத்தாமல் நாம் இந்த மாதிரியும் பண்ணலாம். அது என்னென்னா, ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து ஜிப்பை டைட் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெழுகுவர்த்தியோட இந்த மேலே இருக்க இடத்துல நல்லா கொஞ்சம் தடவி விட்டுருங்க. அதுக்கு மேலே ஜிப்பு வச்சு ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2-3 தடவை இழுத்திங்கன்னா அந்த மெழுகுவர்த்தியை சும்மா அப்படியே தான் கொளுத்தக்கூடாது. வெறும் மெழுகுவர்த்தியை அப்படியே எரியாமல் அப்படியே தேய்ச்சி அந்த மெழுகு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஜிப்பு ரொம்ப ஈஸியாக லூஸ் ஆகிடும், நார்மலாக வந்துடும். இதை துணி சோப்பு வச்சும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பேண்டட் நம்ம பொதுவாக நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. கைகள், கால்கள், அதுக்கப்புறம் உடம்புல எந்த பகுதியில் இருந்தாலும் இது யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப மேல் சைடில் இப்போ கால்லெல்லாம் கட்டியிருந்தா மேலே ரொம்ப அழுக்காகி கருப்பாகி ரொம்ப டஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காலில் இதை கட்டுறீங்கன்னா அதை கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன துணி, நம்ம யூஸ் பண்ணுற துணி ஏதாவது ஒன்று பழைய துணியாக எடுத்து அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கிளிப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அழுக்காகாமல் இருக்கும். அந்த துணியை நம்ம தூக்கி போட்டுடலாம். பேண்டேஜை நம்ம நெக்ஸ்ட் டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, புதுசாக புடவை வாங்கியிருந்தால் அதில் ஒட்டுற அந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டிக்கர் ரொம்ப ஈஸியாக பிரித்த உடனே வந்துடும். ஆனால் ஒன்று சுத்தமாக வராது, அப்படியே நல்லா ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டிக்குச்சுன்னா நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷோட க்ளீனரை எடுத்து அந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி, அதாவது சாரியை திருப்பிட்டு இல்லை இப்போ ட்ரெஸ்ஸை திருப்பிட்டு அந்த சைடில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி கொஞ்சமாக இந்த மாதிரி நெயில் பாலிஷோட அந்த க்ளீனர் போட்டுட்டு அது மேலே லைட்டாக தேய்ச்சோம்னா அந்த ஸ்டிக்கர் வந்துடும். ப்ளஸ் நம்ம நேரடியாக கூட அந்த இப்போ ட்ரெஸ்ஸோட மேலே அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க இடத்துல கூட கொஞ்சமாக ஒரு டாப்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை கையில் தேய்ச்சோம்னா அப்படியே வந்துடும். இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சைட் போட்டாலும் அது வந்துடும். ஒருவேளை ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் எதுவும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நம்ம பின்னாடி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரலைன்னா வேணால் நம்ம முன்னாடி போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டிக்கரும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃப்ளாஸ்க் ரொம்ப அழுக்காகிடும். ஒரு சில டைமில் அடியில் பார்த்தோம்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். அதோட ப்ளஸ் எல்லோயிஷாக இருக்கும். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு கூட வரும். அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி ஆகிடும். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி அதை சுத்தம் பண்ணலைன்னா சரியாக இந்த மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் பேப்பர்ஸ்லாம் சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் வச்சோ இல்லை சோப்பு போட்டோ அதை நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிட்டோம்னா ஃப்ளாஸ்க் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். அது உள்ள அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிடும். பார்க்குறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா வேலை செய்யும். இதை நீங்கள் கண்ணாடி ஃப்ளாஸ்க்லேயும் செய்யலாம், ஸ்டீல்லையும் பண்ணலாம். ரெண்டுத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து கண்ணாடியில் ரொம்ப அதிகமான அழுக்கு ஒட்டியிருந்தால் அதை க்ளீன் பண்ண முடியலன்னா சுத்தமான காட்டன் துணியில் நம்ம கொஞ்சம் எலுமிச்சை பழச்சாறு இல்லைன்னா வினிகர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு சும்மா லைட்டாக அதை தேய்ச்சோம்னா கண்ணாடியில் நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடும். அதுக்கடுத்ததாக நம்ம செவத்தில் ஆணி அடித்தோம்னா சுண்ணாம்பு கீழே கொட்டும். ப்ளஸ் சும்மா லைட்டாக விரிசல் மாதிரி அந்த மேலே அந்த சுண்ணாம்போ சரி பெயிண்ட்டாக இருந்தாலும் சும்மா லைட்டாக விரிசல் மாதிரி விடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டேப்பை இப்படி கிராஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அடித்தோம்னா ஆணியை அந்த சுண்ணாம்பு கீழேயும் கொட்டாது. ப்ளஸ் விரிசலும் விடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். அதுக்கடுத்து பெட்டு ஷோபாலாம் பார்த்தோம்னா நம்ம கொஞ்ச நாள் பயன்படுத்தினாலுமே உடனே அது ஒரு மாதிரி கலர் ரொம்ப அழுக்கான மாதிரி ஆகிடும். நம்ம மேலே துணி போட்டு வச்சுருப்போம். துணி போட்டு வச்சுருந்தாலும் அந்த துணி மேலேயும் அழுக்கு இருந்தால் அதை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா,
ஒரு நல்ல காட்டன் புடவையோ இல்லை காட்டன் துணியோ வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு அந்த புடவை அந்த பெட்டு மேலேயோ இல்லை ஷோபா மேலேயோ போட்டுட்டு ஒரு கொம்பு மாதிரி வச்சு அதுக்கு மேலே நல்லா பட்டுன்னு அடித்தோம்னா எல்லா இடத்துலையும் அந்த ஈர துணி போட்டிருக்க இடத்துல எல்லாம் நம்ம அந்த மாதிரி சும்மா லைட்டாக அந்த அங்கங்கே தட்டி விட்டோம்னா நல்லா அதில் இருக்க தூசி அழுக்கு மொத்தமாக அந்த புடவையோட சேர்ந்து வந்துடும் காட்டன் துணியோட. அதுக்கப்புறமா நம்ம அதை மறுபடியும் தண்ணியில் போட்டு அலசி காய வச்சிடலாம். பெட்டை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில் வச்சு அடிக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். நல்ல புடவையை வந்து காட்டன் துணியை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க, இல்லைனா ஈரமாயிடும் பெட்டோ ஷோபாவோ. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே ஒரு சில பொருட்கள் இப்போ லேப்டாப் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தோம்னா இந்த கீபோர்ட்ஸ்லலாம் ரொம்ப அழுக்கு வந்து டஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு சில இடத்துல நம்மளால் சுத்தம் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். நம்ம மேலே ஏதாவது கொஞ்சம் போட்டு வைக்கலைன்னா உடனே அழுக்காயிரும் டிவியோ இல்லை இந்த மாதிரி பொருட்கள்லாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ட்ரையர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது மேலே சும்மா லைட்டாக அப்படி போட்டிங்கன்னா அந்த தூசுலாம் பறந்து போயிடும். ஒரு சில டைமில் நம்ம கெரோசின் பயன்படுத்துவோம். இதை ஸ்டவ்வில் போட்டோ சரி இல்லை நமக்கு அதிகமாகவே கெரோசின்ஸ் வந்து யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு வரும்போதோ சரி இல்லை சிந்திடுச்சுனாலோ இல்லை விளக்கேற்றுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம கெரோசின் பயன்படுத்துவோம். ஆனால் கெரோசின் வந்து கையில் பட்டாலோ அதை சுத்தம் பண்ணுறது அந்த ஸ்மெல்லு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் சரி இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த வாசனை வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு கழுவிட்டிங்கன்னா கை வந்து நல்லா அந்த கெரோசின் ஸ்மெல்லே இல்லாமல் கை நல்லா சுத்தமாயிரும். ஸ்மெல்ல சுத்தமாக வராது. அதுக்கடுத்து வாஷ் பேஷனில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில டைமில் ரொம்ப இந்த உப்பு தண்ணியும் சரியில்லை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் உப்பில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து வாஷ் பேஷனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி சும்மா அப்படியே கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை நம்ம தேய்ச்சி கழுவுனோம்னா அது அந்த பேடாக தெரிகிற அந்த கலர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு சிலர் பேஷன் பார்த்தாலே தெரியும் ரொம்ப வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும். அது என்ன தான் தேய்ச்சி சுத்தம் பண்ணாலுமே தினமும் சுத்தம் பண்ணுவாங்க ஒரு சிலர். ஆனாலுமே அந்த தண்ணி சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை ஏதாவது ப்ராப்ளமில் அந்த மாதிரி ஆகலாம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு வேளை ஆகியிருந்தால் சால்ட் உப்போ எலுமிச்சைப்பழ சாரோ சேர்த்து நல்லா அந்த எலுமிச்சைப்பழ சாறு நம்ம பிழிஞ்ச அப்புறமா அதில் கூட நம்ம அப்படியே உப்பு தொட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம அந்த நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நல்லா பளபளன்னு சுத்தமாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.